ஹாய் மக்களே, உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு தாங்க அந்த பதிவு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னா, ரோடு முட்லூர்லேருந்து புவனகிரி வரைக்கும் வர ரோடு சுத்தமாக ஃபுல்லாக ரோடு போட்டுருங்க. இடையில ஒரு 4-5 இடத்துல அப்படி ஜல்லி நடு ரோட்டில் கொட்டி கிடக்கு நீட்டாக. அந்த பாதையை மூடலை. அது ரெண்டுமே இணைக்கலை. ஒன்று ஸ்பீடு பிரேக் போடணும், இல்லை இணைக்கணும். 2ல் ஒன்று செய்யணும். 2மே செய்யாத இருக்காங்க அவங்க. அப்போ போகிற நாங்கள் காலையில் 3 மணிக்கு போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் போகிறோம் வியாபாரிங்க. அந்த வியாபாரிங்க போகும்போது அந்த இடம் சுத்தமாக பெரட்டி கிடக்குது. யார் கீழே அடிப்பட்டு செத்தாலும் யாருமே தெரியாது. முதல்ல விடிஞ்சாதான் தெரியும். நானே எத்தனை வாட்டி இந்த இடத்துல விழுந்திருக்கேன். 2 வாட்டி விழுந்திருக்கேன் அந்த இடத்துல சத்தியசாலை. தயவு செய்து அது யார் கான்ட்ராக்ட் எடுத்தீங்களோ அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவங்க அந்த அந்த இடத்த சரி பண்ணுங்க. ஏன் அதை சரி பண்ணால் இருக்கீங்க? என்ன காரணம்? அது எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது விஷயம் இருந்தால் அதை நீங்கள் செஞ்சுக்கணும். அதுக்கு போகிறவங்க வர்றவங்க பாதிக்கணுமா? சொல்லுங்கள். இந்த வீடியோ எடுத்து நாங்கள் போட்டால் அதை யாருக்கும் ஷேர் பண்ணுறதில்ல. நீங்களும் பார்க்குறதில்ல. அதை ரோடை காட்டினோன்னே டக்குன்னு தள்ளி விட்டுறது. என்னங்க சோஷியல் மீடியா இது? இந்த வீடியோ எடுத்து போகிறது எதுக்கு தெரியுமா? மற்றவங்கள்ட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும், ஒரு நல்லா எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக போகிறதெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் பரவணும். எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு சரி பண்ணணும். அந்த ரோடை சரி பண்ணணும். அது முக்கியமான விஷயம். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து நாங்கள் போடுறோம். தயவு செய்து இதை வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். இதை யார் கான்ட்ராக்ட் எடுத்துகிறாங்களோ அவங்க இந்த ரோட்டை சரி பண்ணி விடுங்க. இல்லைனா மறுபடியும் என்னாச்சுன்னு நான் என்ன நினைக்கிறேன், அதை ஃபோட்டோ எடுத்து கலெக்டருக்கு தான் போய் பார்க்கணுன்னு பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு ஆள் பாதிக்கலைங்க, நிறைய பேர் பாதிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை சரி பண்ணா என்ன? எவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க தெரியுமா அந்த பிரச்சனையால்? நீங்கள் கூட அலட்சியமாக இருக்கீங்க. காரில் போகிறவங்களுக்கு எந்த வழியும் கிடையாதுங்க. நான் சைக்கிளில் போகிறவங்களுக்கும், பைக்கில் போகிறவங்களுக்கும், ஸ்கூட்டியில் போகிறவங்களுக்கு, எக்ஸலில் போகிறவங்க எல்லாருக்கும் பிரச்சனை. காரில் போகிறவங்களுக்கு கவலை கிடையாது. அதனால் இந்த இடத்த இதை யார் வீடியோ பார்த்தாலும் இதை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு உடனே சரி பண்ணுங்கள். இன்னும் 1 வாரம் நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் சரியில்லைன்னா கலெக்டர்கிட்ட தான் வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இல்லை சிஎம் செல்லுக்கு வீடியோ எடுத்து யார் மூலிமா அனுப்பணும்னு அனுப்புகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.